வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு உச்சத்தை தொட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம். நேற்று பொங்கல் ஹாலிடேஸ் எங்கள் டீம் எல்லாருமே லீவில் இருந்தாங்க. ஸோ நேற்று வீடியோ போடல. பட் நேற்றே நம்ம எதிர்பார்த்த உச்சத்தை டச் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 22,149 150க்கும் 149க்கும் ஒரு பாயிண்ட் வித்தியாசம். ஸோ இவ்வளோ பெரிய மூளை 1 பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 192ன்னு போட்டால் கூட 43 பாயிண்ட்ஸ் இது. ஸோ பெரிய இது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று தான். இது அரௌண்ட் 20th 22nd இந்த டார்கெட் அச்சீவ் ஆகுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றே இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த லெவல் போனதுக்கு அப்புறமா ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு கரெக்டிவ் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளோ நாள்? ப்ராபப்ளி February 5th 6th வரைக்கும் வரலாம்ன்றது ஒரு எஸ்டிமேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் மார்க் ஆகட்டும், அப்போ இதுதான்ன்றது மார்க் ஆகட்டும். அதுக்கப்புறமா டவுன் சைட் நம்ம பார்க்கலாம். மார்க் ஆயிடுச்சுன்னு தான் தெரியுது. மோஸ்டா டவுன் சைட் ஆட்டம் ஆரம்பம். என்ன எவ்வளோ தூரம் வரும் இப்போதைக்கு, ரைட்? இப்போதைக்கு அந்த லெவலை நம்ம மார்க் பண்ண வேணாம். இது வீக்லி சார்ட் கரெக்ஷனா, 75 minutes கரெக்ஷனா, இல்லை டே சார்ட் கரெக்ஷனான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் எல்லா இடத்துலையுமே பயங்கர டேஞ்சர் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. அது வீக்லி ஆகட்டும், டே சார்ட் ஆகட்டும். மந்த்லியில அந்த அளவுக்கு காட்டல. மந்த்லியில செம்ம ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ டே சார்ட்னு சொன்னால் ப்ராபப்ளி இட் இஸ் எனிவே பிட்வீன் 15 to 20 days கரெக்ஷன் இருக்கலாம். ரைட்? டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். எவ்வளோ தூரம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும், டைம் கரெக்ஷன் எவ்வளோ தூரம் ஆகுன்றது சார்ட் முடிவு ஆகும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம சொல்லலாம் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. இதே இது டே சார்ட்டுக்கு பதிலாக வீக்லி சார்ட்ல கரெக்ஷன் ஆயிடுச்சு சொன்னால் அடுத்த அட்லீஸ்ட் மினிமம் we are talking about 15 weeks of correction. அந்த சமயத்தில் நம்ம டிசைட் பண்ணலாம். எப்படிடா நீ கரெக்ஷன் ஆகுதுன்றது இவ்வளோ இதாக சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளோ நாள் நான் மார்க்கெட் இன்னமும் ப்ரீமியமில் இருக்கு, பார்த்து ஷார்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ், அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல. அடுத்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு. பட் இன்னைக்கே நெகட்டிவ்ல போயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல போயிருக்கு. நிஃப்டி ஒரு ஸ்டேஜ்ல -115 120 வரைக்கும் போச்சு. க்ளோஸ் ஆகும்போது அரௌண்ட் 65ல -65ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி -33 ஃபியூச்சர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா -90ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இப்ப பிரீமியம் சைட்ல வரலாம். நிஃப்டி -6ல பிரீமியம் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ஆட்டத்துல நேத்தோட அப்மூவ்ல எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி வெறும் 90 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 48,000 லெவல்ல இருக்கிறது 90 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ன்றது நாட் அக்செப்டபிள். இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 360 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆயிருக்கு, லோ டு ஹை. இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகும்போதும் வெறும் -90 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கான டே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் எ ட்ராப்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப் மூவ் ஆகுமா? ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நிஃப்டி கரெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும், ஒரு பெரிய ப்ளீடிங் வரும்போது தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நேச்சுரல்ல பெரிய லெவல்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 19,000 லெவல்ல இருந்து நம்ம 22,000 லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். 19,800 லெவல்ல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு. இங்க ஒரு 150 பாயிண்ட், அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 2,100 பாயிண்ட்ஸ். ஸோ நெட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2,200 பாயிண்ட்ஸ், 10% அப் ஆயிருக்கு. ஸோ 10% அப் ஆயிருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரிலையன்ஸ் ஆகட்டும், ரிலையன்ஸ் லாஸ்ட் 3 days சம்மர் ரேலி போயிட்டு இருக்கு. நான் 2,800 லெவல் வரைக்கும் போகுன்றது நம்ம பேசியிருந்தோம். அந்த லெவல் அச்சீவ் ஆகுமா? ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது நீங்க HDFC எடுத்து பாருங்க.
ஆல்மோஸ்ட் அந்த கீ லெவல்ல இருந்து மூவ் ஆனது ஹோல் ஆஃப் டிசம்பர் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்யூமே இல்லாததான் ஏறி இருக்கு. ஏன் வால்யூம் இல்லாத அது ஏறி இருக்குன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் நீங்க வந்து எடுத்து பாருங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட் வரும்போதும் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து எஃப்ஐஐஸோட குவான்டிட்டி போன மாசத்தோட போன குவார்டரோட இந்த குவார்டர்ல வந்து கன்சிடரபிளா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரிதான் ரிலையன்ஸும் இருக்குன்றது ஒரு சின்ன கட் ஃபீலிங். வெயிட் பண்ணி பார்க்கலாமே, அடுத்த ஒரு 10-15 நாள்ல டேட் வந்துடும். ஸோ வரும்போதும் நீங்க வந்து எடுத்து பாருங்க, இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண விஷயம் அங்க வந்து ஹைலைட் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ சாதாரணமா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல RSI சப்போர்ட் பண்ணல, வால்யூம் சப்போர்ட் பண்ணல, ஆனா ப்ரைஸ் மட்டும் மேலே ஏறிட்டு போகுது. அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எங்கேயாச்சும் ஒர்க் ஆகலையா கேட்டால் எஸ், ஒர்க் ஆகலன்னு தான் நம்ம சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அபோவ் 60 அபோவ் 80 மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஜோனு, இங்க வந்து ரிவர்சல் வரும், நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து பெரிய கிராஷ் வரும்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து வெரி ஸ்பெஷல் ஜோன்ல வந்து நம்ம இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நன் ஆஃப் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க படிச்ச லெவல்ல எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு சொன்னால் நம்ம இருக்கிறது வந்து ஸ்பெஷல் ஜோன்ல இருந்து இருக்கிறோம். அது என்னடா ஸ்பெஷல் ஜோன்? நீங்க எடுத்து பாருங்க, நவம்பர் மாசத்துலயே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க, பயங்கர ஓவர் வேல்யூடுன்னாங்க. டிசம்பர்ல எடுத்துக்கிட்டுனா அதுக்கு மேல பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து சாந்தா குரூஸ் ரேலினால தான் மேல போயிட்டு இருக்குன்னாங்க. அடுத்தது வந்து ஜனவரி மாசம், இன்ஃபேக்ட் டிசம்பர் 24-25 ஒரு டேட்டா வந்துச்சு, தட் எஃப்ஐஐ 63,000 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க, இதனாலதான் மேலே ஏறிச்சுன்னாங்க. பட் இப்பயும் எடுத்து பாருங்களேன், எஃப்ஐஐஸ் அடுத்த ஒரு 1,00,000 கோடி உள்ள எடுத்துட்டு வராங்க. நீங்க படிக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுமா? சத்தியமா ஒர்க் ஆகாது, ரைட்? அப்ப என்ன ஆகும்னு சொன்னால் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க போங்க. மந்த்லி சார்ட் அங்கேயும் வந்து நெகட்டிவ் தான் காட்டிட்டு இருக்கு. whereas when you see quarterly chart, எத்தனை பேர் குவார்டர்லி சார்ட் பாப்பீங்கன்றது தெரியாது. குவார்டர்லி சார்ட்ல போங்க, பர்ஃபெக்ட் பை ஜோன்ல வந்து இருக்கு. ஸோ குவார்டர்லி சார்ட்ல நீங்க வந்து பை ஜோன் பாக்குறீங்கன்னு சொன்னால் அடுத்த வந்து ஒரு 14 to 15 குவார்டர்ஸ், 15 நீங்க எடுத்துக்கிட்டா கூடயும் ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குவார்டர், 16 எடுத்துக்கிட்டா அடுத்த 4 வருஷத்துக்கான பை ஜோன் வந்து காட்டுது. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்க வழியா பெரிய லெவல்ல வந்து பெரிய மூவ்மெண்ட்கான வாய்ப்புகள் இருக்கு. வித் திஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பத்தி நான் ஜாஸ்தி பேசல. டிப்பிக்கல் ரிவர்சல் ஜோன்ல இருக்கு. நீங்க வந்து உங்க ஸ்டாக் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். மேபி, மறுபடியும் நான் சொல்றேன், மேபி ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம், ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேசுறது வந்து தோ ரிவர்சல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து டே சார்ட்டா இருக்கும், அண்ட் அடுத்தது வந்து வீக்லியா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெயின் ஜோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா செயில் ஆல்மோஸ்ட் 4.7% அப் ஆயிருக்கு. நம்ம ஜோஹோ மீட்டிங்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் சொல்லலாம், ஜோஹோ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்றீங்கன்னா ஏன் இங்க பேசுறீங்கன்றது. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு போட்ட வீடியோல 8 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்று. அதே மாதிரி ஜோஹோ மீட்டிங்ல வந்து க்ளோஸ் அபவுட் 14 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது இல்லாத நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய டவுட்ஸ் கேட்டதும் இன்வெரிபிளி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல மட்டுமே க்ளோஸ் அபவுட் 30 ஸ்டாக்ஸ் பக்கமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எத்தனை ஸ்டாக் நீங்க வாங்கினீங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. 8 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து சாட்டர்டே அன்னைக்கு போட்ட வீடியோல நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கினீங்களான்றது யோசனை பண்ணீங்க. சரி, சேல் நம்ம வந்து சொன்னது நல்ல மேல போயிருக்கு. நேஷனல் அலுமினியம் அதுவும் வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நீங்க செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து செம்ம மைனஸ். மெயின்லி வந்து டெலிகாம் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், ரியாலிட்டி பெருசா கீழே விழுந்துச்சு, ஃபார்மா கீழே விழுந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீடியா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஐஓசி ஆகட்டும், பிபிசிஎல் ஆகட்டும், குஜராத் கேஸ் ஆகட்டும், பெட்ரோநெட், இவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து பெருசா கீழே உள்ள ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 3 days ரேலி போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு.
The major issue was with respect to IOC and BPCL. Zohola 2 weeks back நினைக்கிறேன், I'm not sure about it. என் டேபிளுக்கு முன்னாடி அந்த பேப்பர் இருக்கு. 450ல நம்ம வந்து பை கொடுத்துருந்தோம். டே சார்ட் பிரகாரம் 492 நம்ம வந்து வரும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். சம்வேர் இந்த மந்த் எண்டுக்குள்ள வரும்ன்றதை நம்ம பேசியிருந்தோம். அதை தாண்டினால் நீங்கள் வந்து லாங் டேர்ம் நீங்கள் வேணும்னு சொன்னால் 725 நம்ம பேசியிருந்தோம் ஆன் ஏ மந்த்லி சார்ட் February 25ல, ரைட்? லாங் உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து பிக் பண்ணணும்னு நினைச்சால் பிக் பண்ணலாம். நான் பர்சனலாக இந்த ஸ்டாக்ல கேஷ் மார்க்கெட்லையும் வச்சிருக்கேன், ஃபியூச்சர்ஸ்லையும் நான் வச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு டீசென்ட் குவான்டிட்டி வச்சிருக்கிறேன். அகெயின் ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து உங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். டைரெக்டாக ஆப்ஷன் டேட்டாவில் போயிடலாம். 22,500 லெவலில் ஹையஸ்ட் காலும் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால், ரைட்? 22,100ல வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்சைடு வந்து லாக் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் ஒன்றும் ஜாஸ்தி தில் இல்லை, ஒரு 1.5 லட்சம் கால் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க, விச் இஸ் ஸ்டில் அ குட் நம்பர், ரைட்? 1.64 லேக் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமே 87 லேக் வந்து கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அது தில்லான விஷயம். ஸோ தட் மீன்ஸ் வர எக்ஸ்பைரி 2200 கிராஸ் பண்ணாதுன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கு. மோஸ்ட் லைக்லி நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தான் காட்டிட்டு இருக்கு. பட் டவுன் சைடில் புட்டை வந்து ரைட் பண்ணியிருக்கிறது வந்து 22,000 லெவல்ல வந்து ஹையஸ்ட் புட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்க. 1,54 லேக் புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் கீழே பாதாளத்துல 21,300ல வந்து அதிக புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு தேர்ஸ்டே யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுதுன்னு சொன்னால் இந்த 22,000 லெவலில் புட் ரைட் பண்ணவங்களோட கெதி என்ன ஆகும்? மோஸ்ட் லைக்லி இந்த வே திஸ் ஆப்ஷன் ஹஸ் பீன் ரிட்டன் 22,100ல வந்து கால் ரைட் ஆயிருக்கு, 22,000ல வந்து புட் ரைட் ஆயிருக்கு. மோஸ்டா வந்து ஸ்ட்ராங்கல் எழுதியிருப்பாங்கன்றது தோணுது, ஸ்ட்ராங்கல் அது மாதிரி போட்டிருப்பாங்கன்றது தோணுது. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி டவுன் சைடு உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த தேர்ஸ்டேவா, ஃப்ரைடேவா, இல்லை மண்டேவான்றது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி 49,000 லெவலில் வந்து ஹையஸ்ட் காலும் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 48,300 லெவலில் ஹையஸ்ட் காலும் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புட் சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 47,000ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி அந்த ஜோனில் தான் வந்து மார்க்கெட் ரெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் காட்டுது. பட் ரேஞ்சை வந்து செம்ம ரேஞ்சில் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆட்டம் இருக்குன்றது காட்டுது. எப்பயுமே வந்து ஒரு ரேஞ்ச், பெரிய ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆட்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம டைரக்டா நியூஸ் போயிடலாம். செய்தி என்னென்ன இருக்குன்றது நான் பார்க்கல, இப்போ நான் பார்க்கும்போது தெரியுது. ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. 16,372 crores ப்ராஃபிட், செம்ம ப்ராஃபிட் நம்மளுக்கு. அதில் 1% நம்மளுக்கு கிடைச்சா கூட நல்லது. அதில் நம்மளுக்கு 1% கிடைச்சா கூட நல்லது. ஜோக்ஸ் அப்பார்ட், 33%, 33.5% வந்து இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கு, விச் இஸ் வெரி குட். போன வருஷத்தோட ஆல்மோஸ்ட் 33.5% அப் ஆயிருக்கு. 12,260-259 crores இருந்துச்சு, இப்போ வந்து 16,372 crores இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4,120 கோடி அப்சைடு வந்திருக்கு, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரி எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களதும் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 13% ஜம்ப் ஆயிருக்கு அண்ட் 12% வந்து இது ரெவென்யூவில் வந்து ஜம்ப் ஆயிருக்கு, விச் இஸ் வெரி பாசிட்டிவ். நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, ஆஃப்லேட் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸு, பட் ஸ்டில் ஸ்டாக் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ், அவங்க வந்து போன வருஷத்தோட நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் 32% டவுன் சைடில் இருக்கு. போன தடவை வந்து 608 இருந்துச்சு, இப்போ வந்து 413 crores தான் இருக்கு. 413 crores வந்து
அது ஜுஜுபி அமௌண்ட்டு அந்த கம்பெனிக்கு. எடுத்து பாருங்களேன், ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் யாருது? ஈஷா அம்பானி இது, ரைட்? அவங்க பொண்ணுது. அப்பா முகேஷ் அம்பானி நிச்சயமா விட மாட்டாரு, ரைட்? ஏற்கனவே வந்து பிளாக் ராக் கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபைனான்சியல் கம்பெனிஸ், ரைட்? ஹெட்ஜ் ஃபண்ட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், லோன் கொடுக்கறதாகட்டும், அது மாதிரி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. இந்த சைடு ஈஷா அம்பானியோட மாமனார் யாரு? பிரமல் என்டர்பிரைஸ். அவங்க தொழிலே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கறது தான், வட்டி விடுற பிஸ்னஸ் தான். மாமனாரும் சரி அப்பாவும் சரி ஒரு பிவட்ல உட்காந்து இருக்கிறாங்கன்னா மருமகளையும் விடுவாங்களா? நிச்சயமா தூக்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு, இஃப் மை கட் ஃபீலிங் இஸ் ரைட், இப்போ வந்து 2024 வந்து இந்த சப்ஜெக்டை பேசுகிறேன். பொங்கலுக்கு அடுத்த நாள், மாட்டு பொங்கல் இன்னைக்கு சூப்பராக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி அடுத்த 3 to 4 years பீரியட்ல இது ஏஷியாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்பர் 1 ஃபைனான்ஸ் கம்பெனி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம், இந்த சைடு சிங்கப்பூர் இருக்கு, சைனா இருக்கு, இந்த சைடு ஜப்பான் இருக்கு, மேபி ஜாப்பனீஸை விட்டுறலாம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா நம்பர் 1 கம்பெனி ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இதுக்கு அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. தேர்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் 15% வந்து ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ? 736 crores வந்து ரைஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, 81 crores லோன் ஆஸ் என்பிஏ ஆயிருக்குன்றது. அதுல ஜாஸ்தி நம்ம உள்ள போய்க்க வேணாம், அது போனா நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து சைனாவோட ஜிடிபி டேட்டா வருது, அதே மாதிரி ஜெர்மன் மத்தியானம் வந்திருக்கும், விச் இஸ் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது வந்து யூரோப் சைட்லயும் வந்திருக்கு, 5 மணிக்கு வந்திருக்கு, அதுவும் வந்து பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கு. மற்றபடி இன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் 8:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:45 நம்ம பண்றோம். 8:30 மணிக்கு வந்து யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம் அந்த இது வருது, பார்க்கலாம். அண்ட் 11 மணிக்கு வந்து க்ரூட் டேட்டாஸ் வருது. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணுங்க. நிறைய நியூஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த டேட்டாஸ், இந்த நியூஸ் எல்லாமே வந்து நேத்துக்கான நியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று பொங்கல், ஸோ இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ் டேட்டாஸ் எதுவுமே ஜாஸ்தி வரல. வெயிட் பண்ணலாம், நாளையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.